வணக்கம் நண்பர்களே. நாங்கள் மொத்தம் 3 பேர் இந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆனோம். இதில் 3வது ஆள் இவன் தான். இவன் இன்னைக்கு காலையில் தான் வந்து சேர்ந்தான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது என்னன்னு இந்த காணொலியில் போக சொல்கிறேன். பல்லவலிக்கு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பையன் எப்போயே சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நேற்று வச்ச சிக்கனை சூடு பண்ணிட்டு அது கூட சப்பாத்தியை போட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். தட்டில் சாப்பிட்ட தலையுமே தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஜெர்மன் நண்பர் ஊச்பக் ரெசிடென்ஸ்னு ஒரு இடத்த சுற்றி பார்ப்போன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அது குளிச்சு ரெடியாகி ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு கிட்டுக்கிட்டுன்னு கிளம்பிட்டோம். நம்ம மீசவமாக இருந்த காலத்தில் இந்த கார் போல். இந்த ஊரில் ஒரு பேரை சொன்னால் நம்ம மர்கியா தான். மத்தியானம் சாப்பிடுவோன்னு ஒரு பேக்கரிக்கு வந்தோம். இந்த உணவு பேர் என்னன்னு தெரியல, பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு ஆர்டர் போட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் தான் ஊச்பக் ரெசிடென்ஸ். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. நம்ம ஜெர்மன் நண்பர் அவங்க வண்டியில் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போதே தண்ணி கிணத்து வச்சிட்டாங்க. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் பெட்ரோல் நம்ம தான் ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அங்கே போய் பே பண்ணணும். எங்களை டாமில் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கள் டாமில் வந்து ரூட்டர் அவங்களா தர மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். செகண்ட் ஹேண்டில் ஒருத்தங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 10 யூரோ கம்மியாக இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டைக்கு மாடா மேனுஃபேக்சரிங் டேட்டு. சாயங்காலம் பசிக்குதுன்னு கல் எடுத்து வச்சேன். கல் சூடாகிறதுக்குள்ளே நைட்டு சாப்பாடு சாப்பிட்ற டைமே வந்துட மாட்டேருக்கு. 2 முட்டையை போட்டு சிக்கன் மசாலாவையும் கரம் மசாலாவையும் மேலே பரபரன்னு தூவி விட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். டுடே நண்பர் மேக்புக் நியோனோட ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு சரி ஒரு கேம் விளையாடுவேன்னு அந்த கேமை டவுன்லோடு போட்டு விட்டு ராத்திரியில் வெளியே கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஞாயிற்றுக்கிழமைங்க எல்லா கடைகளும் க்ளோஸ். அதனால உணவு கடைங்க நப்பி வச்சிடலான்ட்டு போயிட்டோம். வீடியோ ஆரம்பத்தில் சொன்னனே ஒருத்தன் நல்ல வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான்னு. ஆனால் சாப்பிட்ற வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். பையன் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தூங்கிட்டான் போல். எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நாங்களும் அவன் ரூமில் கதவை தட்டி பார்க்குறோம், ஃபோன் அடித்து பார்க்குறோம், ஃபோனை எடுக்கவே மாட்டானே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இன்னைக்கு காலையில் மெசேஜை போட்டான். பையன் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதனால 5 யூரோ கவருக்கு யார் தரதுன்ட்டு கையிலே தூக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு தூங்க போயிட்டேன். பை.